அண்மைச் செய்தி. சென்னையில் பீட்புல் ராட்வீலர் நாய்களுக்கு நாளை முதல் தடை விதிக்கப்பட்டு சென்னை மாநகராட்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பீட்புல் ராட்வீலர் நாய்களை புதிதாக வாங்கி வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என்றும், பிட்புல் ராட்வீலர் நாய்களை செல்லப்பிராணிகளின் உரிமம் பெற விண்ணப்பிப்பதற்கும் உரிமத்தை புதுப்பிப்பதற்கும் தடை விதித்து சென்னை மாநகராட்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே உரிமம் பெற்ற பிட்புல் மற்றும் ராட்வீலர் வளர்ப்பு நாய்களை வீட்டிற்கு வெளியே அழைத்து செல்லும் போது அவற்றிற்கு கழுத்து பட்டை மற்றும் வாய்க்கவசம் கட்டாயம் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் பிட்புல் ராட்வீலர் நாய்களுக்கு நாளை முதல் தடை விதித்து சென்னை மாநகராட்சி தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பிட்புல் ராட்வீலர் நாய்களை புதிதாக வாங்கி வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை மாநகராட்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என்றும், பிட்புல் ராட்வீலர் நாய்களை செல்லப்பிராணிகளின் உரிமம் பெற விண்ணப்பிப்பதற்கும் உரிமத்தை புதுப்பிப்பதற்கும் தடை விதித்து சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. ஏற்கனவே உரிமம் பெற்ற பிட்புல் மற்றும் ராட்வீலர் வளர்ப்பு நாய்களை வீட்டிற்கு வெளியே அழைத்து செல்லும் போது அவற்றிற்கு கழுத்து பட்டை மற்றும் வாய்க்கவசம் கட்டாயம் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்மைச் செய்தி. சென்னையில் பீட்புல் ராட்வீலர் நாய்களுக்கு நாளை முதல் தடை விதிக்கப்பட்டு சென்னை மாநகராட்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பீட்புல் ராட்வீலர் நாய்களை புதிதாக வாங்கி வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என்றும், பிட்புல் ராட்வீலர் நாய்களை செல்லப்பிராணிகளின் உரிமம் பெற விண்ணப்பிப்பதற்கும் உரிமத்தை புதுப்பிப்பதற்கும் தடை விதித்து சென்னை மாநகராட்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே உரிமம் பெற்ற பிட்புல் மற்றும் ராட்வீலர் வளர்ப்பு நாய்களை வீட்டிற்கு வெளியே அழைத்து செல்லும் போது அவற்றிற்கு கழுத்து பட்டை மற்றும் வாய்க்கவசம் கட்டாயம் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் பிட்புல் ராட்வீலர் நாய்களுக்கு நாளை முதல் தடை விதித்து சென்னை மாநகராட்சி தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பிட்புல் ராட்வீலர் நாய்களை புதிதாக வாங்கி வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை மாநகராட்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என்றும், பிட்புல் ராட்வீலர் நாய்களை செல்லப்பிராணிகளின் உரிமம் பெற விண்ணப்பிப்பதற்கும் உரிமத்தை புதுப்பிப்பதற்கும் தடை விதித்து சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. ஏற்கனவே உரிமம் பெற்ற பிட்புல் மற்றும் ராட்வீலர் வளர்ப்பு நாய்களை வீட்டிற்கு வெளியே அழைத்து செல்லும் போது அவற்றிற்கு கழுத்து பட்டை மற்றும் வாய்க்கவசம் கட்டாயம் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்.